ஆமா, ஏதோ ஒண்ணு செய்து என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் அல்ல, நாடின துறைமுகத்தில் என்னை கொண்டு வந்து சேர்க்கிறவர். அவர்தான் சொல்லுகிறார், இதோ அவர்களுக்கு நான் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் பெரியவைகள், மகிமையானவைகள், கிரகிக்க கூடாதவைகள், இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம், ஆச்சரியமானவைகள். ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, அது சொல்லுங்க கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆச்சரியமானவைகள். அப்ப ஆண்டவர் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன் அப்படி சொல்றாருன்னா ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆமே, நான் பஞ்சத்தால், நான் தரித்திர நிலையில் இருப்பதும், நான் அவமானத்தால் மூடப்பட்டிருப்பதையும் யார் விரும்பவில்லை தெரியுமா? சொல்லுங்க, கர்த்தர் விரும்பல. இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க? அது ஒரு நெருக்கமான நிலையா? நீங்க உங்க மனம் என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த நிலையில் நான் இருப்பதை அநேகர் விரும்பலாம், ஆனா என்னை மீட்டவர் இதை விரும்பவில்லை. ஆமென். சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, நான் அற்பமா எண்ணப்பட்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, நான் தலை குனிந்திருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். நான் தீயிலும் தண்ணீரிலும் கிடப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான் இயேசுவின் இடத்துல. அவன் சொல்லுகிறான், இது ஒரு ஆவி இவனை பிடிச்சு எங்க தள்ளுது தெரியுமா? தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளும் போது இயேசு கேட்கிறார், எவ்வளவு நாளாச்சு அப்படி கேட்பார். எவ்வளவு நாளா அப்படி கேட்பார். சரி, இவ்வளவு நாள் இவன் கஷ்டப்படுறானா? எப்பத்தான் என்று சொல்லி ஒருத்தனுக்கு விடுதலை கொடுத்தார்ல, அவன் ரொம்ப நாள் அப்படி இருக்கிறத பார்த்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பெருமூச்சு விட்டார். டே தாண்ட 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 அவருடைய உள்ளம் வலிக்க ஆரம்பிக்கும். லாசரு மரித்த செய்தி அறிந்து அன்னைக்கு அழல, ஆனா 4வது நாள் அவர் அழுதார். ஆமென். ஹல்லேலூயா. என் வேதனை, ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் செய்கிற செயல்களில் அந்த பெரியவைகள், மகிமையானவைகள், கிரகிக்க கூடாதவைகள், ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். ஆமென். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன விளங்குச்சு தெரியுமா? அதிசயம் விளங்குச்சு. அதிசயம். இப்படி சொல்லிட்டே போகலாம். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி செய்வார் என்றால் ரொம்ப எளிதாய் செய்கிறவர். ரொம்ப எளிதாய் செய்கிறவர். படகுல எழுந்து நின்று அந்த கொந்தளிப்பை எப்படி அமர்த்துகிறார் தெரியுமா? ஏய் இறையாதே, அமைதலார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எளிதாய் செய்கிறவர். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த செயல்களை குறித்து ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினைப்பது அல்ல அவர் நினைப்பது. இது நம்ம பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அதான் சங்கீதம் 50 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அது இன்னொரு காரியத்துக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அதை நினைவில் கொண்டு வரதுனால சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவார், நானும் உன்னை போல இருப்பேன் என்று நீ நினைச்ச. இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அவரும் என்ன மாதிரி, நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நீ நினைத்தாள். நம்ம இப்படி நினைச்சே நிறைய காரியத்தை பேசி விடுகிறோம். பேதுருட்ட கேட்கிறாங்க, உங்க போதகர் வரி செலுத்துறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. உன்ன பேதுரு என்ன சொல்லிருக்குன்னு தெரியுமா? நான் கேட்டுட்டு வரேன், எனக்கு அதை பத்தி தெரியலையே. நான் கேட்டேன், அதை பத்தி ஆண்டவர் இன்னும் ஒண்ணுமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. இவர் என்ன சொல்லிட்டார்? அதெல்லாம் செலுத்துவார். ஏன்னா அந்த பழக்கத்தை வச்சு பேசுகிறது. ஆண்டவரோடு உள்ள பழக்கத்தை வச்சு நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. அவர் இயேசு சொல்லுவார்ல, இயேசுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற நெருக்கம் பிரிக்கவே முடியாது அவங்கள. அப்படி இருந்து இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக நிறைய உறவுகள் முறியறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கூட இருக்கிற பழக்கத்தை வச்சு நிறைய பேசுகிறது. பழக்கத்தை வச்சு. இந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 5:19 என்று நினைக்கிறேன். 19. ஆமா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய
குமாரன் காண்கிறது எதுவோ என்னை ரொம்ப கவர்ந்த சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். தாமாய் செய்ய மாட்டார். அவருக்கு செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா பிதாவுக்கு ஈக்குவல் அவர். பிதா அவரை வெறுமையாக்கல, அவரே தம்மை தாமே வெறுமையாக்கி வரார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோல்ல இருக்கிறது. எல்லா அதிகம் அவர் 100% மனுஷகுமாரனா இந்த பூமியிலே காணப்பட்டாலும் 100% கர்த்தராகவே இருக்கிறார். எனவேதான் தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள், தூதர்கள் வந்து வர்ஷிப் பண்ணாங்க, சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டார்கள். இவர் என்னுடைய நேச அடிமையின் ரூபம் எடுத்தாலும் பிதா அவரை அடிமையாய் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சத்தம் உரைத்தது. அடுத்த சத்தம் உரைத்தது, இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. அடுத்த சத்தம் உரைத்தது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் 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 மகிமைப்படுத்துவேன். பிதாவின் பிரியம், பிதாவினுடைய மொத்தம், பிதாவினுடைய மகிமை எல்லாமே எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் சொல்றாங்க, நானா அந்த பழக்கம் இருக்குன்னு, நானா எதையும். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற 12 பேர் யோவானா இருந்திருக்கும். நம்ம அப்படித்தானே செலக்ட் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்றதே அப்படித்தானே செலக்ட் பண்ணுவோம். அவர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு பொழுது விடிந்த போது சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, யூதாசை தெரிந்தெடுக்கும் போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே மாட்டிட்டீங்களே, ஆண்டவரே இப்படி மாட்டிட்டீங்களே. அதெல்லாம் வரும். இது பிதாவின் சித்தம். இதுதான் தெரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைப்பதை அல்ல அவர் நினைப்பது, நாம் பேசுவதை அல்ல அவர் பேசுவது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்துருக்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயர்கள் இவங்க எல்லாம் வேதபாரர்கள் அவரை கொலை செய்ய, நிறைய இடத்துல அந்த வேர்டு வந்துட்டே இருக்கும், கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுவோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஜீசஸ், இதுதான் ஜீசஸ். ஆமென். சத்துருக்கள் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிற இடத்துல எல்லாம் சொல்லுவார், ஆமென். ஆனாலும் மனுஷகுமாரன், ஆமென், 3வது நாளில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன். இதுதான் அவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரா கொண்டு போக வைக்குது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேராக கொண்டு போக வைக்குது. அவர் பேசுறது ஃபுல்லா அந்த உயிர்த்தெழுதலை, ரிசரக்ஷன் தான் அவர் வாயில இருக்கு. அவர் அதுதான் பேசிட்டே இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் அவர் உயிர்த்தெழுதலை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று பேசின யோபுவே உயிர்த்தெழுந்தான். எல்லாம் சரீரம் எல்லாம் எப்படி போச்சு தெரியுமா? ஃபுல்லா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பொன்கள், வெல்த் கம்ப்ளீட் டவுன், ஹெல்த் கம்ப்ளீட் டவுன். ஆனாலும் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். மார்த்தாளும் மரியாளும் லாசருவின் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவனுடைய உயிர்த்தெழுதலை பேசுகிறார். யவீருவின் வீட்டார் யவீருவின் மகளின் மரணத்தை குறித்து பேசும்போது இயேசு அவளுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். எனவேதான் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் தரித்திரத்தை, உன் அவமானத்தை, உன் பஞ்சத்தை, உன் வேதனையை பேசும்போது அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு கீர்த்தி உள்ள கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. டொமிஷியன் யோவானுடைய மரணத்தை பேசுகிறான். அவனை தூக்கி பத்மு தீவுல போடு. பத்மு தீவுல வந்து இயேசு சொல்லுகிறார், மரித்தே, ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனாலும், ஆனாலும் நீ சொன்னபடி சத்துருவே, நீ சொன்னபடி நடந்தது. ஆனா முழுமை அடையல்ல, அவர் நினைத்தபடி. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் பேசுற வார்த்தையை பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவர் மரித்த வார்த்தை அல்ல, நம்மோடு பேசுகிறது. உயிரோடு இருக்கிற, உயிர்ப்பிக்கிற.
ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும். அவனை எங்கே வைத்து இருக்கிறீர்கள்? அந்த கல்லறை கிட்ட கொண்டு கல்லை புரட்டி போடுங்க. ஆமென். அவனை எங்கே வைத்து இருக்கிறீர்கள்? அவர் வந்தது கல்லறைக்கு மாலை போடல. அவர் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கு. நானே கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவமா இருக்கிற. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் பாருங்க அந்த ஒலிவ மலையில நின்று செபித்து கொண்டிருக்கும் போது, வா கீழே போலாம் அப்படிங்கிறார். ஏன் கீழே போலாம் அப்படின்னா, அங்க ஒரு வாலிபனை ஒரு பிசாசு அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. அவர் பார்க்கிற, வா போலாம். அவர் இறங்கி வர்றது எதுக்கு தெரியுமா? அவனை விடுவிக்கும் போது அவன் எப்படி கிடந்தானா? செத்தவனை போல கிடந்தானா. ஆனா கிட்ட வந்து பார்த்த போது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவி அலைக்கழித்ததை தவிர அவனுக்கு ஒரு சேதமும் இன்னைக்கு நீ அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும் போது ஒரு சேதமும் அணுகாமல், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அசாத்தியமானதை எல்லாம் சாத்தியமாய் மாற்றும். உயிர்த்தெழுதலே. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் நம்முடைய முடிவை குறித்து நம்மை சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது நம்முடைய வாயில கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போதெல்லாம் இல்ல அவர் தந்த வார்த்தை அதுதான் உயிர்த்தெழுதல். அதுலதான் ஆவி இருக்கிறது, அதுலதான் ஜீவன் இருக்கிறது. எனவே வசனத்தை பேசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சகோதரி கூட சாட்சி கொடுத்திருந்தாங்க. இந்த சகோதரி தேவனை அறியாத குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. இப்பதான் ஆண்டவரை பத்தி கொஞ்சம் அறிய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் காரியம் வந்துச்சு. திடீரென்று அவங்க வேலை பார்த்த கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அங்கிருந்து அவங்களுக்கு இன்னொரு இடத்து டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிற சூழ்நிலை. ஆனா இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு விரும்புறாங்க. இப்பதான் டிரான்ஸ்ஃபர் போட்டனால உடனே திருப்பி சொந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த டைம் நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அந்த சகோதரி அவங்க பேரை போட்டு எழுதி வச்சு ஜோம். அவங்களுக்கு பைபிளில் இப்படி வசனம் இருக்குன்னா தெரியாது. ஆனால் பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எடுத்து வச்சு அதில் அவங்க பேரை போட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஜோம்னு ஆரம்பிச்சாங்களாம். 6 மாசத்துல திரும்ப கோயம்புத்தூருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறாங்க. ஆமே. அந்த சாட்சியில அந்த வசனத்துல அவங்க பேரை போட்டு எழுதினதையும் அப்படியே எழுதி இருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் லேட்டரா தான் பைபிள் படிக்கும் போது, ஓ இப்படி எல்லாம் வசனம் பைபிள்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாய் இருந்ததுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா, நம்ம என்ன பார்க்கறது நிறைய பார்க்கிறோம், ஆனா என்ன பேசுறோம்? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி விட்டு கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? இது எப்படி உலர்ந்து போச்சு தெரியுமான்னு பேசல, இது உயிரடையுமான்னு பேசிட்டு இருக்கிறா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னைக்கு சில சூழ்நிலையில் நிறுத்தி உன் பாஸ்ட பேசுறதுக்கல்ல, ஃபியூச்சரை பேசுறதற்காக